Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் புதுவை சாலை அருகே உள்ள லிங்கம் நகர், பாலாஜி நகர், நேதாஜி நகர், கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதாக நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக இன்று மோட்டார் மூலம் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரமாக தண்ணியை வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கிறோம். மேற்கொண்டு இப்போ 2 மோட்டர் வந்துன்னு இருக்குது. அந்த மோட்டரை வச்சு எவ்வளோ விரைவாக தண்ணியை வெளியேற்றணும். எங்களுக்கு முக்கிய காரணம் தண்ணி வெளியேறதுக்கு சிரமமாக இருக்கிறது காரணம் அந்த பாலத்தை ரயில்வே மீட்டர் கேஜாக இருக்கும்போது எடுத்ததுனால வந்த வேலையால் தான் அந்த தண்ணியை வெளியேற்ற முடியல. இல்லைன்னா எவ்வளோ சீக்கிரமாக வெளியேற்றிட்டு இருப்போம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா பூமி மட்டம் வரைக்கும் ஊற்று ஏறி போச்சு. அந்த ஊற்று தண்ணி நாங்கள் வெளியேற்ற தண்ணி சுரந்துக்கினே இருக்குது. அதனால தான் தண்ணி வெளியேற்ற முடியல. இப்போ கொஞ்சம் பொறுமையாக வெளியேறினது. இன்னொரு 2 மோட்டரை வச்சு எவ்வளோ விரைவாக வெளியேற்றணுமோ தண்ணி வெளியேற்றி பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கை நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. செஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது பெய்தது. கடந்த 30ஆம் தேதியானது செஞ்சல் புயல் காரணமாக கடும் மழை விழுப்புரத்தில் பெரும் சேதத்தினை ஏற்படுத்தியது. பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த தண்ணீரை அகற்றுவதற்காக நகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் விழுப்புரம் புதுவை சாலையில் உள்ள லிங்கம் நகர், பாலாஜி நகர், நேதாஜி நகர், கணபதி நகர், திருவேங்கடம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நின்றது. வீடுகளை சூழ்ந்து நின்றதுடன் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இது தொடர்பாக நேற்று நாம் அந்த செய்தியினை நேரடி ஒளிபரப்பு செய்திருந்தோம். இந்த செய்தியின் எதிரொலியாக இன்றைய தினம் விழுப்புரம் நகராட்சி சார்பில் நகராட்சித்துறை அதிகாரிகள் அங்கு தேங்கியிருந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது ஒரு மின் மோட்டார் மூலமாக தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். சுமார் அவர்கள் 3000 லிட்டர் மணிக்கு 3000 லிட்டர் தண்ணீரினை இன்று வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 2 மின் மோட்டார்கள் உதவியுடன் இன்று மாலைக்குள் அனைத்து பகுதிகளில் உள்ள தண்ணீர்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மின் மோட்டார் மூலமாக 1 மணி நேரத்திற்கு 10,000 லிட்டர் தண்ணீர் என வெளியேற்றப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முழுவதும் இந்த விழுப்புரம் புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள இந்த ரயில் பாதையின் அருகே உள்ள நீர்வழி பாதையானது அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றதாகவும் தற்பொழுது இந்த பணி நிறைவு பெற்று தற்போது இந்த மின் மோட்டார் மூலமாக இங்கு தேங்கியுள்ள மழைநீர் அனைத்தும் அகற்றப்படும் எனவும் நகராட்சி ஊழியர்கள் நமக்கு தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.